வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். ஜனவரி 16 வெள்ளிக்கிழமை நைட்ல இருந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ரீல்ஸ் சோசியல் மீடியா முழுக்க பயங்கரமா வைரலாக ஆரம்பிச்சது. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரீல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் இப்போ உயிரோட இல்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட ரீல் சோசியல் மீடியால பயங்கரமா வைரலாக ஆரம்பிச்சதும் அந்த ரீலுக்கு கீழே நிறைய பேர் பண்ணின கமெண்ட்ஸும் சமூகம் அவரை பார்த்த பார்வையும் தான் இப்போ அவரோட உயிரையே பறிச்சிருச்சு. இந்த ஒரு ரீல் பார்த்தோம் அப்படின்னா 18 செகண்ட்ல இருந்து 27 செகண்ட்ஸ்க்குள்ள தான் இருக்குது. இந்த வீடியோவை இந்த ரீலை வந்துட்டு ஷேர் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா சிம்சிதா அப்படின்ற ஒரு பொண்ணோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் தான் இந்த ஒரு ரீல் வந்துட்டு போஸ்ட் ஆயிருக்கு. அந்த பொண்ணு தான் இந்த ரீலையுமே வந்துட்டு போஸ்ட் பண்ணிருக்காங்க. சரியா ஜனவரி 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா கேரளால இருக்கக்கூடிய கோழிக்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணூர்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் பஸ்ல இந்த தீபக் அப்படின்ற 42 வயது நபரும் சிம்சிதா அப்படின்ற இந்த ஒரு பொண்ணுமே வந்துட்டு அந்த பிரைவேட் பஸ்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அந்த பஸ் பார்த்தோம் அப்படின்னா பயங்கர கூட்டமா இருந்திருக்குது. அப்படி பயங்கரமா கூட்டமா இருக்கக்கூடிய அந்த பஸ்ல இந்த சிம்சிதா அப்படின்ற பொண்ணு எடுத்த வீடியோவை தான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஜனவரி 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நைட்டே வந்துட்டு போஸ்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னு போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, பஸ்ல எனக்கு பக்கத்துல நிக்கிற இந்த ஒரு நபர் தாங்கிட்ட பாலியல் அத்துமீறல் செயல்ல ஈடுபட்டிருக்கிறாரு. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவேர்னஸ்க்காக இவரோட ஃபேஸை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணு அந்த வீடியோவை போஸ்ட் பண்ண ஒரே நாள்லயே பார்த்தோம் அப்படின்னா அந்த ரீல் 2 மில்லியன் வியூஸ் வந்துட்டு போயிருக்குது. அந்த பொண்ணோட ஃபாலோவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 8,000ல இருந்து 25,000 வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரே நாள்ல அந்த பொண்ணு ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஏகப்பட்ட லைக், ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். அதுல கமெண்ட்ஸ் பண்ணவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோ எந்த அளவுக்கு உண்மை, அதுல நடந்திருக்கிற விஷயம் வந்துட்டு வேணுக்குனே நடந்ததா இல்ல அந்த விஷயம் வந்துட்டு உண்மையாவே நடந்ததா அப்படின்றத ஆராய்ந்து கூட பார்க்காம ரொம்பவே மோசமான கமெண்ட்ஸை வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு சைடு அந்த வீடியோவை போஸ்ட் பண்ண சிம்சிதா அப்படின்ற பொண்ணை வந்துட்டு பாராட்டியும், பொண்ணுனா இப்படிதாமா இருக்கணும், உன்னை பார்த்து தான் நிறைய பேர் வந்துட்டு அடுத்து கத்துக்குவாங்க, இந்த மாதிரி தான் தட்டி கேட்கணும், இந்த மாதிரி தான் வீடியோ எடுத்து அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த சிம்சிதா அப்படின்ற பொண்ணை வந்து பாராட்டியும், இந்த சைடு என்னன்னே விஷயத்தை புரிஞ்சுக்காம அவர் மேல தப்பு இருக்கா தப்பு இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்காம அந்த 42 வயதான தீபக்ன்ற நபரை கடுமையான வார்த்தைகளை சொல்லி பயங்கரமா திட்டியும் மோசமான வார்த்தைகளை சொல்லி பேசியும், இது மட்டும் இல்லாம அவருடைய போட்டோவை வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சோசியல் மீடியா முழுக்க ஷேர் பண்ணி இவர் தான் வந்துட்டு ஒரு கொடூரமான ஆளு, இந்த மாதிரி ஒரு நபர் வந்து உலகத்துல இருக்கக்கூடாது, இவருக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும், அப்படி இப்படின்னு அவரை மோசமான வார்த்தைகள் சொல்லி பேசி அதை சோசியல் மீடியால பதிவிட்டோம். இதை தாண்டி இன்னும் சில பேர் அவருடைய நம்பரை வந்துட்டு கண்டுபிடிச்சி அவருக்கு வாட்ஸ்அப்ல வந்துட்டு மெசேஜ் பண்றது, அவருடைய பேஜை வந்துட்டு கண்டுபிடிச்சி அவர்கிட்ட போயிட்டு மோசமான வார்த்தைகளை சொல்லி திட்டுறது. இதை தாண்டி அந்த நபர் இருக்கார்ல தீபக்ன்ற நபர், அவருக்கு வந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச நம்பர்ல இருந்தும் சரி தெரியாத நம்பர்ல இருந்தும் சரி ஏகப்பட்ட போன் கால்ஸ் வந்துட்டு வந்திருக்குது. இந்த குறிப்பிட்ட ரீல அவருக்கே ஷேர் பண்ணி இது நீதானே, இந்த செயலெல்லாம் நீதான் செஞ்சி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவருக்கே வந்துட்டு மெசேஜ் பண்ணி கேட்டு அவரை கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. இப்படி கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளான அந்த தீபக் இருக்கார்ல, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே போயிட்டு அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பேசியிருக்கிறாரு. நான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணவே இல்லை, என்னை தப்பா ஃப்ரேம் பண்ணி இப்படி ஒரு ரீல்ஸை போட்டிருக்கிறாங்க, நான் எப்படி எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு கூனி குறுகி போய் நின்றுக்கிறாரு. இந்த மன உளைச்சல்ல அந்த ஒரு நபர் தீபக் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவருடைய வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை பண்ணி அவரோட உயிரை அவரே மாய்ச்சிருந்திருக்காரு. இப்படி தீபக் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த சைடு சோசியல் மீடியால என்ன நடக்குது அப்படின்னா, உண்மையாவே அந்த பொண்ணு போஸ்ட் பண்ண வீடியோல என்னதான் இருக்குது, தீபக் மேல தப்பு இருக்கா அந்த பொண்ணு மேல தப்பு இருக்கா அப்படின்னு ஆராய்ந்து பாய்த்த பல பேரும் அப்போ அதாவது தீபக் இறந்து போறதுக்கு முன்னாடி தீபக்கை திட்டுன அத்தனை வாய்களும் இப்போ சோசியல் மீடியால தீபக் வந்துட்டு பாவம், அவர் ஒரு இன்னசென்டான மனிதர், அநியாயமா அவர் வந்து இறந்துட்டாரு, அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணிருக்கு, வேணுக்குனே இந்த மாதிரி ஃபேம் ஆகணும் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்து போட்டிருக்கு அப்படின்னு இப்போ தீபக்கை வந்துட்டு பாராட்டியும் அவருக்கு பரிதாபப்பட்டும் இந்த சைடு அந்த பொண்ணை திட்டியும் தீத்துட்டு இருக்காங்க. இதுல இந்த இடத்துல அந்த வீடியோ சார்ந்து முழுமையா ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியே ஆகணும். அதாவது அந்த சிம்சிதா இருக்காங்களே, அவங்க தீபக் இறந்ததுக்கு அப்புறம் இரண்டாவதா ஒரு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோல என்ன பேசிருக்காங்க அப்படின்றத நம்ம வீடியோல பின்னாடி பார்க்கலாம். முதல்ல அந்த பொண்ணு பேட் டச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு வீடியோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த வீடியோலயே அந்த பொண்ணு போலியான குற்றச்சாட்டுகளை தான் வச்சிருக்காங்க, அவங்களாவே கிரியேட் பண்ணி தான் ஒரு வீடியோவை எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் அந்த பொண்ணு போஸ்ட் பண்ண வீடியோல இருக்கு. அது என்ன அப்படின்றத முதல்ல தெளிவா பார்த்துடலாம். இதுல இந்த பொண்ணு வீடியோ எடுக்கும்போது முதல்ல பாருங்க, தீபக்கும் சரி சிம்சிதா அப்படின்ற அந்த பொண்ணும் சரி ரெண்டு பேருமே பேருந்தோட மிடில்ல தான் நிக்கிறாங்க. பேருந்து வந்து கூட்டமா தான் இருக்கு. இதுல அந்த தீபக்ன்ற 42 வயது நபர் பார்த்தோம் அப்படின்னா நின்னு
நின்னுட்டு இருக்கிறாரு. கூட்டமா இருக்கிற பேருந்துல பிடிப்புக்காக முன்னாடி இருக்கக்கூடிய சீட்டோட கம்பியை வந்துட்டு பிடிச்சிட்டு நிக்கிறாரு. அதுலயும் தீபக் வந்து அந்த பேருந்து போகக்கூடிய அந்த வழி இருக்கும் இல்லையா, அது சைடு திரும்பின மாதிரி தான் நிக்கிறாரு. அப்படி நிற்கும் போது தீபக்கினுடைய முழங்கை இருக்கு இல்லையா, அந்த கை பேருந்து மூவ் ஆகுறதுல அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சிம்சிதா அப்படின்ற பெண்ணினுடைய உடல்ல வந்துட்டு உரசுது. அந்த விஷயத்த அந்த பொண்ணு வந்துட்டு வீடியோவா ஷூட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு வெளியிட்ட அந்த 27 செகண்ட் வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோல அடுத்ததா இருக்கக்கூடிய காட்சி என்ன அப்படின்னா, தீபக் இருக்கார் இல்லையா, அவர் இறங்குற ஸ்டாப்பிங் வந்தோடனே இறங்குறதுக்காக அந்த பஸ்ஸோட நுழைவாயில் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நிக்கிறாரு. அப்பையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு சிம்சிதா தீபக்கு பின்னாடியே போய் நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஸ்டாப்பிங்ல தீபக் மட்டும் தான் இறங்குறாரு. அப்படி இருக்கும்போது அவங்க ஏற்கனவே நின்றுகிட்டு இருந்த பேருந்தோட நடுப்பகுதி இருக்கு இல்லையா, அங்கேயே நின்று இருந்திருக்கலாம் இல்லையா. எதுக்காக அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டே தீபக்கு பின்னாடி இறங்குற படிக்கு முன்னாடி போயிட்டு நிக்கணும்? அதுலயும் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தீபக் இறங்கும் போது அவருக்கு லெஃப்ட் சைடு நிறைய இடம் இருக்கும். இந்த பொண்ணு நினைச்சிருந்தா அந்த லெஃப்ட் சைடு போயிட்டு நின்று இருந்திருக்கலாம். ஆனா வேணுக்குனே தீபக்கு பின்னாடி போயிட்டு நின்று இருந்திருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தீபக் வந்துட்டு கையில ஒரு பேக் வச்சிருந்திருக்காரு. அவர் இறங்கும் போது நிறைய பேர் முன்னாடி இறங்குறாங்க, கூட்டமா இருக்குது. அந்த சமயத்துல அவர் பேகை வந்துட்டு எடுத்து இப்படிதான் கொண்டு போக முடியும். ஸோ அப்ப அவர் பேகை எடுக்கும் போது அவரோட முழங்கை வந்துட்டு பின்னாடி வந்திருக்குது. நார்மலா எல்லாருக்குமே பேகை வந்துட்டு இப்படி தூக்கும் போது கை வந்து பின்னாடி தான் வரும். ஸோ அப்படி அவருடைய கை பின்னாடி வரும்போது அதை அந்த பொண்ணு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அதை வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அப்படி அவர் வந்து கையை பின்னாடி தூக்கும் போது இந்த பொண்ணு அவங்களுடைய உடலை அதுக்கு ஏத்த மாதிரி முன்னகர்த்தி கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. அப்போ அவரோட கையை அந்த பொண்ணோட உடல்ல வந்துட்டு உரசி இருந்திருக்கு. அதை இந்த பொண்ணு வீடியோவா எடுத்திருக்காங்க. அப்படி தீபக்கோட கை பின்னாடி அந்த பொண்ணு மேல இடிக்கும் போது கூட தீபக்குடைய முகத்துல வந்துட்டு ஒரு பதட்டம் இருக்கும். ஐயோ கூட்டத்துல தெரியாம யாரையும் இடிச்சிட்டோமோ அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே லைட்டா திரும்பி பார்த்துட்டு தான் இறங்கி போயிருப்பாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்துட்டு நாம நோட் பண்ணியே ஆகணும். என்ன அப்படின்னா, பொதுவாகவே இப்ப பொண்ணுங்களுக்கு வந்துட்டு பேட் டச் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா பொண்ணுங்க வந்துட்டு ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. ஃபேஸ்ல ஒரு பதட்டம் இருக்கும், கோபம் இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முன்னாடி நகர்ந்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி. அப்படி பேட் டச் பண்றவங்களை வந்துட்டு திட்டுவாங்க. கண்டிப்பா அங்க வந்துட்டு பொண்ணுங்க வந்துட்டு ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நகர்ந்தாவது நிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த வீடியோல இந்த பொண்ணோட ஃபேஸை பாருங்க, கொஞ்சம் கூட பதட்டமோ கோபமோ எதுவுமே கிடையாது. அதுக்கு மாறா அந்த வீடியோ எடுக்கும்போது அந்த பொண்ணு கிட்ட ஒரு சின்ன ஸ்மைல் தெரியும் பாருங்க. சிரிச்சுட்டே தான் அந்த வீடியோ வந்துட்டு எடுத்திருப்பாங்க. அதாவது அப்பாடா நமக்கு ஒரு நல்ல வீடியோ கிடைச்சிருச்சு, நம்ம போஸ்ட் பண்ணி ஃபேமஸ் ஆகுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வீடியோ கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு முக பாவனை தான் அந்த பொண்ணோட ஃபேஸ்ல வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல இன்னொரு கேள்வியுமே வருது. ஒருவேளை இந்த பொண்ணு ஆதாரத்துக்காக அந்த வீடியோவை எடுத்தாலும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டேவா எடுப்பாங்க? முகத்துல ஒரு பதட்டமோ கோவமோ எதுவுமே இல்லாம ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அந்த வீடியோ வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க. அப்படி அந்த வீடியோவை ஆதாரத்துக்காக எடுத்திருந்தா கூட அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு ரியாக்ட் பண்ணி அவர்கிட்ட சத்தம் போட்டிருக்கணும் இல்லையா, அதையும் வீடியோவா ஷூட் பண்ணி வெளியிட்டிருக்கணும் இல்லையா. ஆனா வேணுக்குனே அவர் பேட் டச் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அதை வந்துட்டு வீடியோவா எடுத்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவ்ல தான் இந்த பொண்ணு இந்த வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் தெரிய வருது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிம்சிதா இருக்காங்க இல்லையா, அவங்க ஆதாரத்துக்காக அந்த வீடியோவை எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வீடியோவை எடுத்ததுக்கு அப்புறம் தாங்கிட்ட பேட் டச் பண்ண அந்த நபரை சட்டையை பிடிச்சு கேட்டு அங்கேயே சத்தம் போட்டு அவங்க கீழே இறங்கி வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆதாரத்துக்கு அந்த வீடியோவை போலீஸ் கிட்டையும் காட்டிட்டு நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் பிறகு வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவேர்னஸ்க்காக அந்த ஒரு வீடியோவை அவங்க அப்லோட் பண்ணிருக்கலாம். அந்த நபரோட ஃபேஸை எக்ஸ்போஸ் பண்ணி வேற யாருக்கும் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. இதுல தான் இன்னொரு விஷயத்தையும் நாம கவனிக்கணும். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அவர் பேட் டச் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணாங்க இல்லையா. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி வந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனா உண்மையாவே நடந்தது என்ன அப்படின்னா, தீபக் இறந்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் சிம்சிதாவுடைய தரப்புல இருந்து போலீஸ்ல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்கல. தீபக் இறந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் எல்லாரும் கமெண்ட்ஸை வந்து தான் பின்னாடி வந்துட்டு பாஸ் பண்ண பாக்குறாங்க, எல்லாருமே வந்து தன்னை வந்துட்டு குற்றம் சாட்டுறாங்க அப்படின்ற ஒரு பதட்டத்துல அப்பதான் போயிட்டு சிம்சிதா போலீஸ்ல வந்துட்டு கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க. இதுல இப்படி தீபக் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிம்சிதா இன்னொரு வீடியோவை கிட்டத்தட்ட 2.5 நிமிஷத்துக்கு பேசி வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல சிம்சிதா வந்து என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தப்பா புரிஞ்சுக்கலாம்
நான் ஒன்றும் வீடியோ எடுத்து போடலை, எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயத்த அவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நான் தப்பாக புரிஞ்சுக்கலாம் வீடியோ எடுத்து போடலை. அவர் உண்மையாகவே என்கிட்ட பாலியல் அத்துமீறல் செயலில் தான் வந்துட்டு ஈடுபட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த மாதிரி இடிச்சிட்டு தான் நின்றுட்டு இருந்தார். அதை பார்த்துட்டு தான் நான் திரும்ப போயிட்டு பக்கத்தில் நின்று வீடியோவை எடுத்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு செகண்டாக பேசின வீடியோவில் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இன்னொரு கேள்வியுமே வந்துட்டு கேட்க தோணுது. அப்போ இதுக்கு முன்னாடியே இவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணுக்கு அப்படி நடந்திருக்குன்னா அந்த அவங்கள தவிர வேற யாருமே அந்த பஸ்ல வந்துட்டு அந்த நிகழ்வை பார்த்திருக்க மாட்டாங்களா? யாருமே தட்டி கேட்டிருக்க மாட்டாங்களா? அந்த பொண்ணு கூட ரியாக்ட் பண்ணாம தான் இருந்திருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. அப்போ தீபக் உயிர் இழந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் தான் பக்கம் திரும்புறாங்களே, தான் பக்கம் கேஸ் வந்துட்டு திரும்பிருமோ அப்படின்ற பதட்டத்துல தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவான விஷயங்களை இந்த பொண்ணு பேசுறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த இடத்துல தோணுது. இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ரெண்டாவதா பேசின வீடியோல இன்னொரு விஷயத்தையுமே வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. நான் அவேர்னஸ்க்காக தான், தனக்கு நடந்த விஷயத்தை தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் இன்ஸ்டால இந்த ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணேன். ஆனா அதுக்காக இவர் ரியாக்ட் பண்ணி சூசைட் பண்ணிப்பாரு அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த ரொம்பவே கேஷுவலா அந்த பொண்ணு வந்துட்டு அந்த வீடியோல பேசியிருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, புதுசா ஒரு ஆடியோவுமே வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஆடியோவையும் ஒரு பொண்ணு தான் பேசி வெளியிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த தீபக் இருக்காருல்ல, இவரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. அதனால பேருந்துல அடிக்கடி பயணம் செஞ்சுட்டு இருப்பாராம். அந்த சமயத்துல ஒரு பொண்ணுக்கு பீரியட்ஸ் டைம் வந்திருக்குது. அந்த டைம்ல தீபக் வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி ரொம்பவே நல்ல விஷயங்களை உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த பொண்ணு ஆடியோவா பேசி இப்போ வெளியிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப நல்லவர், அந்த டைம்ல கூட என்கிட்ட வந்துட்டு அவரை கையாண்ட முறை வந்துட்டு ரொம்ப நல்ல விதமா இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசி இப்போ அந்த ஆடியோவை வெளியிட்டிருக்காங்க. இப்போ கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, சோஷியல் மீடியால இது சார்ந்து இப்போ இறுதியா என்ன பேச்சு போகுது அப்படின்னா, இந்த பொண்ணு ஃபேமஸ் ஆகணும், தான் வந்துட்டு இன்ஸ்டால ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்றதுக்காக, ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக வேணும்னே இப்படி ஒரு வீடியோவை எடுத்து அப்பாவியான இன்னசென்ட்டா இருந்த ஒரு நபரை அநியாயமா கொன்னு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, இந்த பொண்ணுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தீபக்கு ஆதரவா பல குரல்கள் எழுந்திருக்கு. இப்போ கடைசியா பார்த்தோம்னா, தீபக் இறந்து போனதுக்கு, சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கு யாரு காரணம், என்ன காரணமா இருக்கு? இதுல முதல் காரணம், அந்த பொண்ணு போலியான குற்றச்சாட்டை வச்சு அவங்களா கிரியேட் பண்ணி எடுத்து போட்ட ஒரு வீடியோ தான் முக்கிய காரணமா அவரை சூசைடுக்கு தூண்டுனதா இருக்குது. இரண்டாவது காரணம், நாம இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தா, சோஷியல் மீடியால ஒரு வீடியோ வந்துட்டு போஸ்ட் ஆன உடனே அதுல என்ன உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னு ஒழுங்கா ஆராய்ந்து கூட பார்க்காம, அதுல இருக்கக்கூடிய நபர் உண்மையாவே தப்பு செஞ்சிருக்காரா இல்லையா அப்படின்றது கூட தெரியாம அந்த நபர் மீது ரொம்பவே மோசமான கமெண்ட்ஸை வந்துட்டு பாஸ் பண்ண நிறைய பேரும் தான் இதுக்கு காரணம். அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ இறுதியா பார்த்தோம் அப்படின்னா, இறந்து போன தீபக் அவருடைய குடும்பத்தினர்கிட்ட இருந்து அந்த பொண்ணு இருக்காங்களே, வீடியோ வெளியிட்டாங்களே, அந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலியான ஒரு வீடியோ வந்துட்டு உருவாக்கி எங்க வீட்டு பையனை வந்துட்டு இறந்து போனதுக்கு காரணமா இருக்காங்க, கண்டிப்பா அவங்க மேல வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணும், தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தீபக்கினுடைய குடும்பத்தினர் மூலமா கம்ப்ளைண்டும் கொடுக்கப்பட்டிருக்குது. போலீஸும் கம்ப்ளைண்ட்டை எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இன்னொரு தகவலும் வெளியில வருது. போலீஸ் விசாரணைக்காக அந்த பொண்ணு தேடி போகும்போது அந்த பொண்ணு தலைமறைவாயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு தீபக் இறந்து இந்த விஷயம் இவ்வளோ பெருசா ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு இல்லையா, அதை பப்ளிக்ல இருந்து பிரைவேட்டா மாத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தீபக் சார்ந்து அவங்க போட்ட வீடியோ எல்லாத்தையுமே வந்துட்டு டெலீட் பண்ணிருக்காங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா தீபக்கு நியாயமான நீதி வேணும் அப்படின்றது தான் வேண்டுகோளா வைக்கப்படுது. சோ போலீசார் விசாரணையை எப்படி ஆரம்பிக்க போறாங்க, விசாரணை எப்படி நடக்க போகுது, தீபக்கு நியாயம் கிடைக்குமா இல்லையா அப்படின்றத நாம காத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.